இன்றைக்கு நாம் திருவருட்பாவிலிருந்து பார்க்க இருக்கின்ற சூத்திரம் அல்லது நூற்பா சொற்றொடர். ஐயா அவர்கள் சொல்லுகின்றார்கள், காரண காரியம் காற்றிடும் அருட்பெருஞ்சோதி. இந்த சொற்றொடர் தான் வாழ்வியலில் மிகப்பெரிய ஆனந்தம் தரும். வெற்றி பெற்றவர்கள் மிகப்பெரிய ஆனந்தத்தில் உள்ள பல்வேறு நண்பர்களிடத்திலே கேட்டபொழுது, ஆம், இந்த சொற்றொடர் என்னிடத்திலே இருக்கின்றது என்று சொன்னார்கள். காரண காரியம், இதை தெரிந்து கொள்ள வேண்டும். காஸ் அண்ட் கான்சிக்வன்ஸ், இதுதான் காரணம், இதுதான் விளைவு, இப்படித்தான் விளைவு ஏற்படும் என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இப்படி நான் காரியமாற்றினால், இப்படி நாம் படித்தால், இவ்வளவு கஷ்டப்பட்டு படித்தால், இப்படி எழுதி பார்த்தால், இவ்வளவு சொற்றொடர்கள் நம்மிடத்திலே இருந்தால், இதெல்லாம் நம்மிடத்திலே இருந்தால், இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்தால் விளைவு வெற்றிதான், ஆனந்தம்தான். ஆக காரண காரியத்தை பற்றி நீங்கள் உங்கள் நண்பர்களோடு, நம் சபைதாரர்கள் விசாரணம் செய்ய வேண்டும். காரணம் நன்றாக முதலில் காரணம்தான் தேவை. why to do, how to do என்று சொல்வார்கள். நான் ஏன் இதை செய்கிறேன் என்பதற்கு 10 காரணம் வேண்டும். நான் நித்தியராக வாழ விரும்புகிறேன் என்பதுதான் இலக்கு. அதற்காகத்தான் முதலில் விளைவை நாம் நிர்ணயம் செய்ய வேண்டும். ஆக நிர்ணயம் செய்யப்பட்ட இலக்குக்கு ஏற்ப 10 காரணம் இருந்தால்தான் நம்மளால் காரியம் மிக சீர்படும். ஆகவே காரண காரியத்தை பற்றி நீங்கள் சிந்தியுங்கள், சத்விசாரம் செய்யுங்கள். மிக குறுகிய நாம் பதிவு போடுவதன் காரணமாக அவற்றை பற்றி உங்களோடு விவாதம் செய்வதற்கு நம்ம இதில் பொருத்தம் இல்லை. ஏற்கனவே சொற்றொடர்கள் உங்களுக்கு திருவருட்பாவிலிருந்து எடுத்துக்காட்டி நாம் சொல்லியிருக்கின்றோம். குற்றமெல்லாம் குணமாக கொள்க, செய்பணி எல்லாம் திட்டமிடுதல் வேண்டும் காலையிலே. அதே போன்று இப்பொழுதுக்கு காரண காரியம் தெரிந்து நீங்கள் செயல்பட வேண்டும் என்பதுதான். இப்பொழுது நம்முடைய இலக்கு நித்தியராய் வாழ்தல் என்பதுதான் நாம் எதிர்பார்க்கின்ற விளைவு. ஆகவே காரணம் நம்மிடத்தில் இருக்கின்ற